ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஐ தான் பார்க்க போகிறோம். ஒரு மிஸ்ஸிங் டிஐ, டேபிள் டிஐ. ஸோ டேபிளில் சில டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸ்டடி த ஃபாலோயிங் டேட்டா கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். The data given below is related to the number of 1 BHK flat, 2 BHK flat and 3 BHK flat in 4 buildings A, B, C, D, and each building has only 3 type of flat. ஓகேவா? அப்போது A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு 4 பில்டிங் இருக்குது. ஓகேவா? அந்த 4 பில்டிங்கில் மொத்தம் 3 ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 BHK ஃப்ளாட்டு, 2 BHK ஃப்ளாட்டு, 3 BHK ஃப்ளாட். மொத்தம் 3 ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டேபிளில் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் 1 BHK 2 BHK. ஸோ 1 BHK ஃப்ளாட் எத்தனை இருக்குது, 2 BHK ஃப்ளாட் எத்தனை இருக்குது, அதோடைய ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் 1 BHK 3 BHK. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் 2 BHK 3 BHK. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ A, B, C, D. ஸோ நான் ஆவரேஜ் இருக்கிறத நான் டோட்டலாக எடுத்துக்கிறேன். அப்போது டோட்டல் அப்படின்னும் போது 1 + 2 ஸோ 1 BHKவும் 2 BHKவோட டோட்டல் வரும். ஓகேவா? அப்போது 2P - 2, 2Q - 6. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆஃப் 1 BHK + 3 BHK. அப்போது 46, 42, 48, 46. நெக்ஸ்ட்டு 2 BHK + 3 BHK. ஸோ 30, 36, 24, 32. ஓகே, கீழே வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இன் பில்டிங் ஏ. ஸோ பில்டிங் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 66 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1, 2, 3 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 66 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் 1 BHK ஃப்ளாட்ஸ் இன் பில்டிங் ஏ டு தட் ஆஃப் பில்டிங் சி 9:10. ஓகே, பில்டிங் ஏல 1 BHK ஃப்ளாட்டுக்கும் பில்டிங் சியோடைய 1 BHK ஃப்ளாட்டுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இண்டிவிஜுவலாக எத்தனை இருக்குது, 1, 2, 3. 1 BHK ஃப்ளாட் எத்தனை இருக்குது, 2 எத்தனை இருக்குது, 3 எத்தனை இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இவங்க டோட்டல் வந்து 66ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1, 2, 3 மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 66. அப்போ நம்ம 2, 3 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா? அப்போ 2, 3யோட வேல்யூ 30. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36. அப்போது 1 வந்து 36. கரெக்டாக? ஸோ இப்போ 1, 3 உடைய வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 46 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20. கரெக்டாக? இப்போது 1யும் 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2P. அப்போது 2P = 56, P = 28. ஓகேவா? இப்போ எனக்கு 3 வேணுமா? ஸோ இப்போ 2, 3 ஆட் பண்ணால் 30. 30ல் 20 போச்சு அப்படின்னா 3யோட வேல்யூ 10. ஓகேவா? ஸோ இப்போது 2P - 2. ஸோ இப்போ 2P இப்போ பில்டிங் பிக்கு வந்துடுவோம். 2P - 2 அப்படின்போது 2Pயோட வேல்யூ 56. 56ல் 2 போச்சுன்னா 54. கரெக்டாக? இப்போ என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 + 2, 1 + 3, 2 + 3. இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 1 + 2 + 3 கிடைக்குமா? ஏன்னா 2 1 இருக்குது, 2 2 இருக்குது, 2 3 இருக்குது. அப்போது 1, 2 × 1 + 2 + 3 இது மூணுத்தோட வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 ஒரு 36 132. கரெக்டாக? ஓகே, அப்போது 1 + 2 + 3 இது பில்டிங் பி வந்து என்ன வரும், 66.
அப்போ இங்கேயும் 66 கரெக்டா? எப்படி 66 வந்துச்சுன்னு கரெக்டாக தெரியுதா? ஸோ அப்போது இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, 1 2ஓட வேல்யூ 54. ஸோ 1 2ஓட வேல்யூ 54 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 3ஓடது 12. 1 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ஸோ 42 போச்சு அப்படின்னா 24. 2 3 36 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30. ஓகேவா? இப்போது நமக்கு இன்னொரு நோட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 1 BHK ஃப்ளாட் ஏவோடதும் சியோடதும் ரேஷியோ 9:10. ஏவோட 1 BHK எவ்வளோ இருக்குது, 36. சி இது நமக்கு தெரியாது. ஸோ 9/10. அப்போ சியோடது என்னது 40. ஓகேவா? இப்போது நமக்கு 1ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. 1ஓட வேல்யூ 40. அப்போ 3ஓட வேல்யூ என்ன வரும், 8 வரும். ஸோ 3ஓட வேல்யூ 8 அப்படின்னா 2 3யும் ஆட் பண்ணால் 24. 8 போச்சு அப்படின்னா 16. 2ஓட வேல்யூ. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம், 1 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 56. அப்போ 2Q ஈக்குவல் டு 56. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 28. கரெக்டா? அப்போது 2Q மைனஸ் 6. அப்போது 56 மைனஸ் 6 இங்கே 50. அப்போது சாரி, இங்கே 50 இல்லை, இதுதான் இதோட வேல்யூ 50. அப்போ சேம் இப்போ பிக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி டிக்கு போட போகிறோம். ஸோ இப்போ 2 × 1 + 2 + 3 மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 50 40 96. 96 + 2 98. 98 ஒரு 30 128. கரெக்டாக? ஸோ இப்போ 1 2 3 இது மூணுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா 64 வருமா? அப்போது 64. 64ல் 50 போச்சு அப்படின்னா 50ன்றது 1 2. 50 போச்சு அப்படின்னா 14. அப்போ 3ஓட 14. நெக்ஸ்ட்டு 3ஓட வேல்யூ 14. அப்போது 46ல் 14 போச்சுன்னா என்ன வரும், 46ல் 14 போச்சு அப்படின்னா 32 வரும். ஸோ அப்போது 3ல் 2 3 ஆட் பண்ணால் 32. 14 போச்சு அப்படின்னா இதுக்கு தான் வந்து 18. ஓகேவா? இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 1 ஃப்ளாட் எவ்வளோ, 2 ஃப்ளாட் எவ்வளோ, 3 ஃப்ளாட் எவ்வளோன்னு எல்லாமே தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இன் 2 BHK ஃப்ளாட் இன் ஆல் த 4 பில்டிங்ஸ் டுகெதர் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இன் 3 BHK ஃப்ளாட் இன் ஆல். ஓகே, 4 பில்டிங்லேயும் 2 BHK எவ்வளோ இருக்குது, 4 பில்டிங்லேயும் 3 BHK எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இருக்குது, 20 40 50 60 70 78. ஸோ 10 20 30 40 44 இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 34. ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர். செகண்ட் கொஷின்னா கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இன் பில்டிங் ஏ, the total number of bedrooms in building B, the total number of bedrooms in building C. ஸோ பில்டிங் ஏல மொத்தம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, 66 இருக்குது. பில்டிங் பிலையும் 66. பில்டிங் சியில் வந்து 40 50 64 இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 33 33 32. ஓகேவா? இதுதான் ஆன்சர் செகண்ட் கொஷனுக்கு. தேர்டு, if m% of the total number of flats in building C are 1 BHK flat. ஸோ பில்டிங் சியில் டோட்டலாக எவ்வளோ ஃப்ளாட் இருக்கோ அதில் m% வந்து என்னது 1 BHKன்னு சொல்கிறாங்க. n% வந்து பில்டிங் டியோடைய 1% 1 BHK ஃப்ளாட்னு சொல்கிறாங்க. அப்போது எம்முக்கும் என்னுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எம் கண்டுபிடிக்கணும். அப்போது m/100. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் சியில் வந்து எவ்வளோ இருக்குது, 64 ஈக்குவல் டு அது வந்து என்னது 1 BHK வந்து 40. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10 இங்கே வந்து 16. நெக்ஸ்ட்டு 4 4 16 25. ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
2 2s are 4, 2 5s are 10. அப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாதா? ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு 125/2. ஸோ நெக்ஸ்ட் என் பார்க்கலாம். ஸோ என் பை 100 இன்ட்டு பில்டிங் டியில் மொத்தம் எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது? 64 ஈக்குவல் டு 32. ஸோ 32 கேன்சல் பண்ணோம்னா என் ஈக்குவல் டு 50. ஓகேவா? இப்போ எம் என்னோட ரேஷியோ. ஸோ எம் வந்து 125/2, என் வந்து 50. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, இது 5. ஸோ அப்போ 5:4. ஓகேவா? இதுதான் எம்என் ரேஷியோ. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. கொஷனில் நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோவில் மினிமல் ஃபார்ம் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ இது மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே கேன்சல் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஓகே, இந்த கொஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன டாபிக்ஸ் வேணும், இல்லை உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.